அதை எப்படி எடுக்கிறது ஆன்லைனில் சொல்லிட்டு பார்க்க போகிறேன். இதுக்கு என்னென்ன செகண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 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 பாப்பப் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பண்ணோன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரக நத்தம், இதுதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வரும். இந்த மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே, புல எண் இதெல்லாம் கேட்கும். ஸோ மாவட்டம்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். கிருஷ்ணகிரி, மொத்தமலை, பாப்பாப்பட்டி, சோளக்கரை, புல எண், சர்வே நம்பர் ஏதாவது ஒன்று போடலாம். இது போடலாம் 66 உட்பிரிவு எதாவது போடலாம். நிறையா இருக்குது. சரி ஏதாவது ஒன்று போடலாம். 280C போடலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். கொடுத்துட்டு ஓடிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். QGNX ஓடிபி உறுதி செய்யல. ஓகே, சம்மருக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ இதுதான் அந்த எஃப்எம்பி மேப். அங்கே அப்படியே டவுன்லோட் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம விஓக்கோ இல்லை சர்வேவர் கொடுத்துட்டு இந்த லேண்டு 72.2 இருப்பாருங்க. இது வந்து மீட்டர். 81.8 இருப்பாருங்க. இதுவும் மீட்டர். 16.8 இருக்குல்ல, அதுவும் மீட்டர். இல்லை 9.2 இங்களும் மீட்டர். நம்ம லேண்ட் எப்படி இருக்கோ அந்த ஒவ்வொரு பேஜோடையும் அந்த லென்த்தும் மீட்டரில் இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி வருதுன்னா அங்கே போய் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அப்படி தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து அந்த கல் நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. இது 8.6 மீட்டர். எல்லாமே மீட்டர் தான். இதுக்கு வந்து பாருங்கள் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க 1:418. இது வந்து சென்டிமீட்டருக்கு வந்து இது இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருக்கும். நம்ம எல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்போம்ல, இந்த அலகு எக்ஸ் ஆக்ஸில் இத்தனை அலகு, ஒய் ஆக்ஸில் இவ்வளோ அலகுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சர்வே நம்பர் 66 2A2C. இது எத்தனை ஹெக்டர் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏர் பாருங்கள் 19.37. இது 19.37 வந்து 2.47 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எத்தனை சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லேண்ட் பாருங்கள் 66 2A2C. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2A2B. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2C. 66 2C. மேலே பார்த்தீங்கன்னா 66 2A அந்த மாதிரி இந்த மேப்லேயே வந்து இது பக்கத்தில் இருக்க நிலம் யார் யார் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் செக் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் என்றைக்கு நான் இப்போ எடுத்த டேட் பாருங்கள் 22. இன்றைக்கி டேட் அப்படியே இருக்குது. இந்த டிஜிட்டல் சைன் அந்த தாஸ் அவங்க நேம் இது பண்ணியிருப்பாங்க. அவங்க நேம் இதில் வரும். இது ஸ்கேன் பண்ணால் கரெக்டாக இந்த பேஜ் இதுதான் சொல்லிட்டு இது ப்ரூஃப் வர்றதுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போய் விஓஓ இல்லை சர்வேக்கிட்ட கொடுத்துட்டு அந்த லேண்ட் இப்போ மெஷர் பண்ணணும். இப்போ யாராவது சப்போஸ் இந்த ஓனி இருக்குல்ல, இந்த ஓனி இது வந்து வேறு யாரோ ஒரு அடி தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் வந்து அந்த ஓனியோட அளவு வந்து கரெக்டாக நம்மளை எந்த கல் நாட்டிருக்காங்களோ அதுக்கோட நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லெவல் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா அது விஓஓ கிட்ட இந்த இது இருக்கும், பழைய மேப் இருக்கும். சப்போஸ் ஏதாவது சப்டிவிஷன் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2A2Bயும் 2A2C ஒன்றா இருந்திருக்கு, இப்போ தான் ரீசெண்டாக சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 லேண்டும் சேர்ந்து ஒரு மேப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம அதை வந்து சப்டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இல்லாத அந்த ப்ரூஃப்காக தான் இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து போகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. விஓஓ கிட்ட எல்லாமே இருக்கும்.